ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் ஒரு ரியாக்ஷன் வீடியோ வரப்போகுது. அதுவும் நம்ம தளபதியுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்துடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக டைமுக்கு விட்டாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கூட 2 பேர் இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி விஜய் ஃபேன்ஸ் யாரும் இன்றைக்கி ஜாயின் பண்ண முடியல. இவன் பேர் வந்து அருண், இவன் வந்து பிரபு. ஹாய். ஸோ ட்ரெய்லர் நம்ம முன்னாடி இருக்குது. 2 minutes 52 seconds ட்ரெய்லர். ரொம்ப பெரிய ட்ரெய்லர் தான் கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் நிறைய ரீமேக் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அதை பற்றி நம்ம எதுவுமே தேவையில்லை. நம்ம டேரெக்டாக ட்ரெய்லருக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கோ. ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருக்க, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? அதுதான் தளபதி. தொட்டு ஸ்லைஸ் போட்டுவாப்ல. நான் சாதாரண தான் பேபி. அதை செய்த சம்பவம் தான் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கும். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல உண்மையை எடுத்து போடணும். என் பொண்ணை தொட சொன்னவர் யாரு? யாரு? Let's play a game. இன்னில 30வது நாள் இந்தியா என் காலடியில வந்து படும். என்ன பிளான்? ஓஎம் அழிவு. விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்ற நீதிக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிட. ஐயோ நினைக்கிறாங்க. அவங்க ஜெயிக்க கூடாது. உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. விலகி போகுது. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொன்ன கடவுளாயிடுவான். அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்லை. I am coming. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கலாம். Introducing Kit Kat Delights. பேசலாமா? பேசு. இரு. பாபா உட்கார் வா. உட்கார் வாடா. என்ன சொல்றா? சொல்லுப்பா. என்ன சொல்லுப்பா? உட்கார்ப்பா. இல்ல சொல்லுங்க பரவாயில்ல. கட் பண்ணிக்கலாம். நீ படம் பாத்தியாடா? அது ஸ்டார்டிங் 10 நிமிஷம் பார்த்தேன். அந்த சீன் கன்ஃபார்ம் இருக்குது. நான் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் அதுதான்டா, அந்த படம் தான்டா. அதே மாதிரி இருக்குது. அந்த படம் அந்த மாதிரி தான்டா இருக்கணும். வேற எந்த மாதிரி இருக்கு உனக்கு? உட்கார வாடா நிமிஷம். ஆமாம்மா, கேசரி மாதிரி தான் இருக்கு. அதுக்குன்னு ஏய் உங்க ஆயா அம்மா எல்லா தளபதி ஃபேன்ஸ் வந்து என்ன அடிக்கிறதுக்கு இதெல்லாம் கட்டு இதெல்லாம் நான் தான் எடிட் பண்ண போறேன். வானவே வேணாம். எடிட்டிங் எல்லாம் போட மாட்டேன். கொஞ்சம் போடுறேன். வானவே வேணாம். எதுவுமே போடாத. நீ பேசு. நீயே சொல்லு. நல்லா இருந்துச்சு ட்ரெய்லரு, ரொம்ப அருமையா இருந்துச்சு, அந்த மாதிரி சொல்லு. ஆமாம்மா, ட்ரெய்லர் நல்லா தான் இருக்குது. ஸ்டோரி ட்ரிவனாக கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப மாஸியாக கட் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் ரொம்ப சூப்பராக இருக்குது. மெயின் விஷயம் லுக்கு பயங்கரமாக இருக்குது. அண்ட் கடைசியில் வந்த அந்த விஷயம் வந்து எனக்கு தெரியல. அந்த படத்தில் தெலுங்குல அந்த மாதிரி வருமா? தெலுங்குல வராது. தெலுங்குல வராதா? ஓகே.
இது அதுதான் கேசரி தான். ஆனால் வந்து இவங்க கொஞ்சம் லைட்டாக மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் ஓவரால் அந்த கோர் பிளாட்டு நிறைய சீன்ஸ் எல்லாம் அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து அந்த படம் பார்க்கல. அதனால் வந்து நான் இந்த படம் பார்க்கணுன்றதுக்காகவே அந்த படத்திட்ட ஆமாம் நான் பிரசாத் கிட்ட கூட சொல்லியிருக்கேன். நான் வந்து இந்த படத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் கெட்டக்கூடாதுன்றதுக்காகவே வந்து நான் அந்த கேசரி படம் இன்னும் பார்க்காம இருக்கேன். சரியா தட்ஸ் இட். ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு ட்ரெய்லரு. சூப்பர். போய் எல்லாரும் தேட்டரில் பாருங்க. நாங்களும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துக்கிறோம், நீங்களும் போய் பாருங்க. எஸ், நாங்கள் ஆல்ரெடி இங்கே டிக்கெட் புக் பண்ணிட்டோம். 12 டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். நாங்கள் இல்லை, எங்கள் விஜய் ஃபேன். அவன் இன்றைக்கி ரியாக்ஷன் வரேன்னா, ஆனால் லேட் ஆகிடுச்சு. இல்லைனா அவனும் ஜாயின் பண்ணியிருப்பான். அவன் விஜய் ஃபேன் இன்னும் நிறைய பயங்கரமாக ரியாக்ஷன் கொடுத்துருப்பான். இவங்க 2 பேரும் கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுக்காம இருந்திருப்பாங்க. அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இந்த விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவனை கொண்டு வரலாம். அவர் ரோபோ காமிச்சிருக்காங்க. அதை வச்சு என்னடா சொல்கிறேன். என்ன நல்லா இருக்கு? பிஜிஎம் நல்லா இருக்கு. அனிருத் பிஜிஎம் நல்லா இருக்கு. தளபதி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? எல்லாமே நல்லா இருக்குது. தளபதியை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு இன்னுமே நல்லா இருக்கும். சேஃபாக ப்ளே பண்ணுறேன். இந்த கடைசி ஷாட் தான் இதில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் ஓவரால் படத்தில் ஒரு லென்த்தி சீக்வன்ஸாக வரும்போது விஎஃப்எக்ஸில் ஃபோட்டோ விட்டுருப்பாங்களோன்ற ஒரு பயம் இருக்குது. படத்துடைய ஸ்கேல் பயங்கர பெருசாக இருக்குது. ஆப்வியஸ்லி விஜய் படம் பயங்கரமாக தான் செலவு பண்ணுவாங்க. அண்ட் ஆமாம் ஸ்டார் கேஸ்ட் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. அண்டு இத்தனை பேர் நான் அந்த பூஜை வீடியோவில் கூட பார்க்கல. இதில் வந்து ட்ரெய்லரே நிறைய பேரை காமிச்சிருக்காங்க. அண்ட் மதன் கோரி வேறு இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. நான் நோட் பண்ணல. நீ நோட் பண்ணியா? இல்லை, பாபா பாஸ்கர் நோட் பண்ணேன். ஸோ அவர் இருந்ததுனா அவருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா மதன் கோரி ஒரு மிகப்பெரிய விஜய் ஃபேன். ஸோ அவருடைய கடைசி படத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். சச் இந்த வீடியோவில் தான். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்ததுக்கு இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் ராகுல் ராஜ் சைனிங் ஆஃப். சியர்ஸ். பாய் பாய் பாய். சொல்லாமலே இருந்துக்கலாம். ரொம்ப காணும். எப்படிடா சே அதே மாதிரி தெரியுமா? அந்த படம் அந்த மாதிரி தானே யாரா எடுக்கிறாங்க? அதான் சொன்னா எல்லாம் இது வந்து தளபதி பிக்சர் அப்படிதான் இருக்கும் படம். ஒரு இது கூட வாடா, ஒரு நல்லா வச்சிருக்கான்.